தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டு கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராபவ வருடம் பார்க்கப்படுகிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லப்படும். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. இது இல்லாமல் உங்கள் ராசியிலே குரு இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக 2ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். அதற்கு அடுத்த போல் 3ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். 3லே கேது இருக்கிறார். 9லே ராகு இருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பராபவ இடத்திலே உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற உத்தியோகம் கிடைக்கும். திறமைக்கேற்றவாறு ஊதிய உயர்வு கிடைக்கும். டிரான்ஸ்பர் கிடைக்கும். வேலை மாற்றம். இது 3மே மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய திட்டங்கள் செயல்கள் எல்லாமே இந்த வருடத்திலிருந்து நல்லது மட்டும்தான் செய்யும். ஆனால் நீங்கள் நெருங்கி பழபவர்களிடம் சற்று கவனம் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் கூடாது. இதை பார்த்துக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அது இல்லாமல் முதல் 6 மாத காலங்களிலே சற்று கவனம் வேண்டும். சொல்லிலும் செயலிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. நீங்கள் செய்வது ஒன்றாக இருக்கும், சொல்வது ஒன்றாக இருக்கும். அதை மாற்றி பழகிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் அன்பாக பழக வேண்டும். எடுத்திருந்து பேசக்கூடாது. இவ்வாறு நடந்து வர வேண்டும். வருட முடிவிலே பார்த்தீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் முன்னுக்கு வந்தீர்கள். உங்களுடைய திறமைகள், உங்களுடைய படிப்பிலே கல்வியிலே முன்னேற்றம் கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். கொடுக்கல் வாங்கல்ல வருட மத்திய பாகத்திலே நல்ல நல்ல வருமானங்கள் சேரும். அதன் மூலம் செய்ய வேண்டியதை செய்து மகிழ்வீர்கள். அடிக்கடி பயணங்கள் சென்று வருவீர்கள். இதெல்லாமே நடக்கும். இருந்தாலும் உறவு வகையிலே கவனம் வேண்டும். தாய் மாமன் மைத்துனர் வகையிலே அல்லது மனைவி வழியிலே கணவனுக்கும் கணவன் வழியிலே மனைவிக்கும் உள்ள உறவுகளிலே நிதான போக்கு அவசியம். பேசக்கூடாது. பொறுமையா பேசணும். எடுத்து பேசக்கூடாது. வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். இது இல்லாமல் மிதுனராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கூடி வருகிறது. இந்த வருட மத்திய பாகத்திலே வரும். கண்டிப்பாக திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த கையோட அதிர்ஷ்டம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் ஆயிட்டா உடனே மனைவி நேரம் நல்லா இருக்குங்க. மனைவி சொல்லுவாங்க, நான் இந்த இவரை கல்யாணம் பண்ணவுடனே எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மனைவியும் சொல்லுவாங்க. இதெல்லாமே நம்ம அன்றாடம் கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்யாணம் ஆனவுடனே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். வேலை கிடைக்கலாம், வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் சேரும். தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இதெல்லாமே நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய இறை பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது உங்க ராசிபதி புதன் தானே பெருமானுடைய அம்சமாக விளங்கப்படுகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், புதன்கிழமையிலே குழந்தைகளுக்கு கல்விக்கு உண்டான உதவி செய்யலாம். அந்த குழந்தைங்களுக்கு உடல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே உதவி புரியலாம். அது இல்லாமல் அனாதை ஆசிரமம் சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு தேவையறிந்து உதவி செய்ய வேண்டும்.
இது மூலம் கவனிக்கணும். நல்லா தேவை அறிந்து உதவி செய்யும். அதுதான் உண்மையான உதவி. சும்மா எவ்வளோ தினமும் போறோம் சாப்பாடு போட்டோம், டிஃபன் போட்டோம், வந்துட்டோம். அது அது அல்ல தாடுதல். அவர்களை கேட்டு எங்கு சென்றாலுமே அங்கு கேட்டு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயமா சொல்லணும். இது மட்டுமல்ல, இரட்டை குழந்தைகள் சொல்றோம் இல்லையா, ட்வின்ஸ் சொல்றோம் இல்லையா, உங்க ராசிக்கேற்ற குறியும் அதுதானே. இரட்டை குழந்தைகள் உள்ள ராசி தான் உங்களுக்கு ராசி. அப்படி இருக்கும் பொழுது ட்வின்ஸ் குழந்தை, இரட்டை குழந்தை வந்து பணக்கார வீட்டில தான் பிறக்கணும் இல்லையா, ஏழை வீட்லையும் பிறக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்கள் சொந்த பந்தங்கள் நட்புறவுகளுமே அந்த இரட்டை குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கலாம். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தேவையானவற்றை செய்ய வேண்டும். அந்த குழந்தைகள் மகிழ் மண்ணும் செய்ய வேண்டும். நல்ல முக்கியமான பரிகாரமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் நீங்கள் துணிமணிகள் வாங்கி கொடுக்க வேண்டும். புடவை, வேட்டி, அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க இல்லையா ஏழைகள், அந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்க புதன்கிழமையிலே வேட்டி புடவை கொடுக்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமையிலே வேட்டி புடவை கொடுக்கலாம். பெரும்பாலும் புதன்கிழமை கொடுப்பது விஷயமா சொல்லப்படுது. இப்பாடி செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்கும். கெடுபலன் இருந்தாலும் கூட மந்தசோடு தெரியாம மறைஞ்சிடும். நீங்க கவனமா இருக்க வேண்டியது மறைமுக எதிரிகளுக்கும் உங்களுடன் நெருங்கி பழகுவதும் கவனமா இருக்க வேண்டும். உங்களுக்கும் சில உடல் சோர்வு ஏற்படும், உடல் அசதி அல்லது தலைவலி, முக்கியமாக ஞாபக மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்கள் சிகிச்சை செய்து கொண்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இந்த பராபவ இடத்திலே செய்யக்கூடிய இறை பரிகாரங்களும் தானதனும் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் உங்களுக்கு பயனுள்ள வருடமாக அமையும். எப்பயுமே நீங்க மிதுன ராசிக்காரங்க ஒரு செஞ்சா ஒரு பலன் வரும் அப்படி எதிர்பார்த்து தான் செய்வீங்க. அப்போ அதனுடைய பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.